when he ascended to heaven. பரலோகத்துக்கு பரம்பினது தேவன் அங்கு கூடியிருந்த கலீலியாவில் கூடியிருந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். Today I think this is Galilee. ஆவிக்குரிய கலீலியாவை இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு பிரசன்னத்தோடு வந்திருக்கிறார். சதா காலமும் உம்மோடு இருப்பேன் என்று சொன்ன வாக்குரைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். மாட்சிமை உள்ளவர். நம்ம அப்படியே ஒப்புக்கொடுப்போம். நம் சிந்தை, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக்கொடுப்போம். பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். Sanctify by His blood. தேவ ஆற்றல் இரத்தத்தினாலே நம்ம சிந்தையை, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், consecrate them. அவர்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் பேச போகிறேன் கர்த்தர் சொன்னார். இன்னும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்கிறார். ஓ அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே சுத்திகரிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாந்தா ராகமா ஷாந்தா ராமா சிரியாந்தா. கர்த்தர் நம்மளை நிரப்பற்ற பிள்ளை. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. தூயவரே உமக்கு நன்றி. ஓ நம் கூடுகிற இடத்திலே தேவ பிரசன்னமாகட்டும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை மூலமாய் இந்த பட்டணத்தை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நல்லவரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ரிபாலாதா ராமா ஷாந்தா ராகமா ஷாந்தா ராமா பாலாரியா. ரேகாமா ஷாந்தா ராமா ரியாந்தா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உமக்கு நன்றி. மகிமை உள்ளவர், சகல அதிகாரம் உடையவரே நன்றி. அற்புதம் செய்பவரே நன்றி. அதிசயமானவரே நன்றி. உன்னாமம் உயரணுமே, உன்னாமம் உயரணுமே. ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you Jesus. Thank you Jesus. நம்ம அப்படியே எழுந்திருந்து அப்படியே கர்த்தர் சமூகத்துல ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே. ஓ நீர் நல்லவர், நல்லவர். உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் போற்றுகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமாய். பரிசுத்தரே,
வாசல்களை அவர் உயர செய்கிற தேவன். எந்த கண்மலையானவர். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். Thank you.
நன்றி நன்றி. எங்கள் மகிமையான தேவனுக்கு, எங்கள் ராஜாதி ராஜனுக்கு. ஹalleluya. ஓ ரிபாஷாதா ரபாஷாதே ரிபாலாதா ரபாஷாதா ரபாகேரியாதா. உன் வருஷத்துக்கு பின்னால வரையும் அந்த தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். Oh, feel by your presence. Feel by your presence. Hallelujah, hallelujah, hallelujah. அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம்மள இயேசுதான், இயேசுதான். ஒவ்வொரு பிள்ளைகள் நாவுகளை திறந்து அப்படியே அவரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. ஆராதனை ஆராதனை Hallelujah. Oh, நன்றி 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 ராஜா. எங்கேயும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை மட்டும் ஆராதனை. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி ஏசப்பா என்று சொல்ல அப்படியே. Come on. Oh, hallelujah, hallelujah. பாடல் மட்டும் இல்லை, நீங்கள் செய்த ஆராதனை ஒரு பாடலாய் அந்த மகிமை உள்ள தேவனுக்கு போகட்டும். பரலோக ராஜ்யத்தில் உங்கள் ஆராதனை போகட்டும். பரிசுத்த நீ பரிசுத்த 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 நீ பரிசுத்த 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 நீ பரிசுத்த பரிசுத்தரே. Oh, hallelujah, hallelujah, hallelujah. I want you to just encourage you to praise and worship. Or I'm being glorified by you. Oh, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி 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 ராஜா. ஆமாங்க ஆமாங்க, நீ துதிக்க துதிக்க. ஓ, உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு அஸ்திபாரத்தை சொல்றார். எல்லாம் புகழும் எல்லாம் கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லாம் துதியும் எல்லாம் உயர் என்னில் நிலை வரமானவர்க்கே. Oh yes, அப்படியே கரங்கள் உயர்த்தி. Oh yes, let the Spirit of God just fill you. எல்லா புகழும் அவருக்கே போகட்டும். இந்த மாணவனில உங்களுடைய தனிப்பட்ட புகழ். Jesus, Jesus, அவர் தொடுகிற ஒரு அனுபவம் வரட்டும். Yes, I want you to receive it, receive it. Oh yes, Rakama Soteba Chikama Sotobo. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் புகழும் எல்லாம் கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லாம் துதியும் எல்லாம் உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசு. அதுதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தராகிய இயேசு நமக்காக நிற்கிறார். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நன்றி. சபையார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்மளுடைய பட்டணத்தின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
எரேமியா 29வது அதிகாரம் 7வது வசனம் கர்த்தர் எரேமியாவிடத்தில் வெளிப்படுத்தி சொல்லுகிறார், பட்டணத்துடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க. Pray to the Lord for the city you are living in, because if there is peace in that city, you will have peace also. Pray to the Lord. தேவனை நோக்கி ஜெபிக்க. உங்கள் பட்டணத்துக்காக, வாழ்கிற பட்டணத்துக்காக ஜெபிக்க சொல்லி கர்த்தர் எரேமியாவோட பேசினார். அந்த பட்டணத்துக்கு சமாதானம் உண்டாயினா நாம் சமாதானத்தோட இருப்போம். ராதா பாகா ஷாந்தா ராபாலியாந்தா. The Lord all powerful, the God of people of Israel says, Shanta ragabalanda ramashanda. சர்வ வல்ல தேவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நம்மளோட பேசுகிறார். சபையே, இந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக, இந்த பட்டணத்துடைய ஆசீர்வாதத்துக்காக எல்லா அந்தகார இருள்களும் இருள் அதிகாரங்களும் வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய பொருளாத கிரியைகள் இந்த பட்டணம் விடுவிக்கப்படணும். கர்த்தருடைய மகிமை இந்த பட்டணத்திலே கடந்து வரட்டும். அப்படியே வந்து சபையை கேளுங்க, இயேசுவா எங்க பட்டணம் மத்தகாவை ஆசீர்வதிங்க, எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்க, எங்க பட்டணத்தில் உள்ள மகிமை கடந்து வருவாராய். ஓ, எல்லா பொல்லாத கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், ஷனங்கள் விடுதலையாகட்டும். ஷாதா ரகலதா ரமஷாதா. விக்கிர ஆராதனை கிரியைகளிலிருந்து விடுதலையாகுவதாக. வாளிடத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். சதா மதேகபாலாதா ரமஷாதா ரமதாரியா. ரீமா ஷாதா ரகபாதா ரமஷாதா ரகபாதா ரேவாலா. Thank you Jesus. எங்கள் பட்டணத்தின் மேல் உங்க கரம் கடந்து வருவதாக. வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கு, ஒவ்வொரு இனத்தார்கள் மேல தேவ பிரசன்னம், தேவ கரம் கிருபையா மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் இரத்தத்தினால கழுவப்படுவதாக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குற்றம் குறைவுகள் அந்த மன்னிக்கப்படுவதாக. நல்லவரே, எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீரே. Thank you Jesus. We pray God, we pray. Hallelujah. Thank you. நல்லவரே, நன்றி அப்பா. எல்லா விதமான பொல்லாத கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகும். மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பிரபஞ்சத்தின் ஆவிகளிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக. In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் இரத்தம், ஜெயம் கொடுக்கிற இரத்தம், வெற்றி விடுதலை கொடுக்கிற இரத்தம் இந்த நாளைகள் பட்டணத்தில் பாய்ந்து தொடுவதாக. ஒவ்வொரு தாமான்களையும், ஒவ்வொரு எண்ணெய்களையும் தேவன் தூதர்களை கட்டளையிடுவீரா. சங்கீதம் 91 பிரகாரமாக எல்லா சங்காத்தின் ஆவியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில். எலியாவின் தேவனே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில தொடர்ந்து உங்க சமூகத்துல எங்கள் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். புதிய மத்தியில் வாசம் செய்தவர் அப்பா, எங்களுடைய துதியை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் எங்கள் பட்டணத்தின் மேலும் உங்களோட கரம் இருந்து ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் தகப்பனே, ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தாவே உங்களோட கரம் இருந்து, உங்க பிரசன்னம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். கதை நல்லவருக்கு ஒளி கொடுப்போம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு நல்ல ஒரு கரவொலி கொடுப்போமா? நல்ல விளக்கமா ஒரு கரம் கொடுப்போம். ஆமென். அவர் நாமமே மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காகவே பிறந்தார். ஆமென். நமக்காக பிறந்து நமக்காக பிரமாணங்களை நிறைவேற்றி நமக்காக சிலுவை மரணத்தை சந்தித்து பாடுகளை சந்தித்து அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக தேவன் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம், பின்பற்றுகிறோம், துதிக்கிறோம். எத்தனை கிருபை உள்ளது. ஆமென். உட்காருங்கம்மா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். ஒரு தொடர்ச்சியான ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் தன்னை நேசித்தவர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். மரியாள் இடத்துல வெளிப்படுத்தினார். பிற்பாடு சீஷர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். எம்மாவுஸ் பட்டணத்துக்கு போன 2 சீஷர்கள் இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். He tried to reveal to his people. அவருடைய பிள்ளைகளிடத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் சொன்னால் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற இந்த சிலாக்கியம் நினைக்கிற நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கிறேன். அப்போ அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழும்போது அப்படியாப்பட்ட வேண்டிய என்னது உபத்திரங்களும் பிரச்சனைகளும் இருக்கும், போராட்டங்களும் இருக்கும். ஆனாலும் தேவன் சொல்கிறார், தினன் கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் தன்னை வெளிப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் தன் ராஜ்யத்தின் சித்தத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். He revealed to them. அவங்க இடத்துல அவரை காட்டுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய சரீரத்தை காட்டுகிறார். நான் மரித்தாலும் உயிரோடு நான் இருக்கிறேன் என்று. அதே வேளையில் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து தன்னை அவர் சொல்லுகிறார். He tried to speak about the kingdom. தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம் அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா we are here to proclaim his kingdom. தன்னுடைய ராஜ்யத்தை நம்ம பிரஸ்தாபம் அவரை சொல்வதற்காக, அறிக்கையிடுவதற்காக, பிரகடனப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்காக அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இயேசு வந்து அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நாவை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்பார். ஆனால் if you give yourself, உன்னை நீ தன் இயேசு உன்னை பயன்படுத்துவது ஒப்பு கொடுப்பீயானால், கர்த்தர் உன் நாவை பயன்படுத்த ஒப்பு கொடுப்பீங்களானால் நீர் பாக்கியமான். யூ ஆர் த பிளெஸ்ட் ஒன்ஸ். ஆமென். பிசாசு அங்கே தான் நம்மளுக்கு சிக்கலை பிரச்சனையை கொண்டு வரான். பிசாசன் அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வரான். நம் நாவுகளை திறக்க முடியாத அளவுக்கு, நம் நாவுகளை திறந்து இயேசுவை குறித்து சொல்ல முடியாத அளவுக்கு பல சூழ்நிலைகளை உண்டாக்குறார். பிரியமான தேவப்பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி எல்லாரோடைய ஏன் பேசுகிறேன்னா ராஜ்யத்தை குறித்து அவங்க போய் சொல்வதுக்காக. அடுத்த 40வது நாள் ஆண்டவராக இயேசு அவர் பரமேற போகிறார், ascending to heaven. பட் அதுக்கு முன்னே கர்த்தர் சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களோட கூட நான் மத்திய கடைசி அதிகாரத்தில் த கிரேட் கமிஷனில் இருந்து நம் வேதத்தை தியானிக்க போகிறோம். உங்களோட நான் பேசக்கூடிய ஒரு டைட்டில், த மிஷன் ஆஃப் த ரீசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பணி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பணி. அப்போ அதுக்கு முன்பதாக பாஸ்டர் உங்களோட பேசும்போது மை லாஸ்ட் சர்மன், என்னுடைய கடைசி பிரசங்கத்தில் ஐ ஸ்போக் அபவுட் த மிஷன் நாட் எண்ட் yet. பணியானது, கிறிஸ்துவுடைய பணியானது இன்னும் முடிவடையவில்லை. அவர் மரித்தாரும் எழுந்து தன்னுடைய பிள்ளைகளோட பேசுகிறார். கிளம்புறீங்களா ஐயா? சரி, கம் பாஸ்டர் ஒரு ப்ரே பண்ணிடுறோம் உங்களுக்காக. கம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். வாங்க, கம் லெட்ஸ் ஜஸ்ட் வி ப்ரே. இவர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ கடந்த உங்களோட நான் 2 வாரம் முன்னுக்குதாக கடைசி என்னுடைய கடந்த பிரசங்கத்தில் உங்களோட கிறிஸ்துவோடைய பணி இன்னும் முடியவில்லை,
த மிஷன் நாட் அண்ட் yet அப்படின்னு யோவான்ல இருந்து உங்களோட நான் பேசினேன். கடந்த வாரத்தில் சிஸ்டர் ஃபிலோ உங்களோட எமாவுஸ் பட்டணத்தை குறித்து பேசியிருப்பாங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர். இன்றைக்கும் நான் தொடர்ந்து உங்களோட மேத்யூ 28வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை மையமாய் வைத்து நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை விசேஷமாய் அழைத்திருக்கிறார். யூ ஆர் நாட் கால் பை தி ஆக்சிடென்ட். ஒரு தற்செயலா உங்களை என்னை கர்த்தர் அழைக்கலை. ஒரு பிரதான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அழைச்சிருக்கிறார். ஒரு பிரதான சித்தத்தை, தேவ சித்தத்தை செய்வதற்காக சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். ஒரு பிள்ளையை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தா, ஒரு குடும்பத்தை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார் சொன்னா, அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக கொண்டு வருகிறார். அவருடைய திட்டமெல்லாம் பிள்ளைகள் மேன்மையாக, தேவன் அவருடைய பிள்ளைகளை மேன்மையப்படுத்தி, அழகுபடுத்தி, அவருடைய கிருபையால நிரப்பி, அவருடைய மகிமையால முடிசூற்றி ஆசீர்வதிக்க இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கிறது. ஒரு பக்கம் தேவனுடைய ஆசீர்வாதம் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கிறது. அவருக்காக பணி செய்வது, அவருக்காக ஊழியம் செய்வது, அவருக்காக வாழ்றது. அப்போ இன்றைக்கு நான் பேசும்போது இரண்டாவது பக்கம் த மிஷன். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைச்சிருக்கார், ஒரு பணியை வைத்திருக்கிறார். ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் யூ ஆல். ஒவ்வொருத்தரையும் நான் பேசும் போதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணலாம். சபையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியங்களை செய்யணும், ஆத்தும அறுவடை ஊழியங்களை செய்யணும், அநேகருக்கு இயேசுவை குறித்து நீங்கள் கொண்டு போகணும்னு அதிகமாக நான் அதை சொல்வது உண்டு. இன்றைக்கும் இந்த பகுதியில் ஆண்டவராக இயேசு தன் பரமேறுவது முன்பதாக, அவர் ஹெவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது முன்பதாக, அந்த ஜனங்களை, அவர்கள் சீஷர்களையும் கூடினவர்களை ஆசீர்வதித்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரதான கட்டளை ஒன்று கொடுத்துருப்பாங்க. த கிரேட் கமிஷன் கொடுத்துருக்கிறார். அது இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, த மிஷன் ஆஃப் த ஜீசஸ் ஆஃப் த ரீசன் கிரைஸ்ட். த மிஷன் ஆஃப் த ரீசன் கிரைஸ்ட் அப்படின்னு உங்களோட நான் பேச போகிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக அந்த பகுதியை பலமுறை வாசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு ஒரு முறை எல்லாரும் அந்த பைபிள் எடுத்துக்கொள்வோம். ஒருத்தவங்க எனக்காக அந்த பகுதியை வாசிங்க. சீக்கிரமாக நம்ம ஒரு சில காரியங்கள் அங்கே நாம் தியானிக்க போகிறோம். மேத்யூ 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையும். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். பயங்கரமான ஆண்டவர் ஒரு அதிகாரத்துவத்தோட தன்னுடைய சீஷரிடத்துல ஒரு வல்லமையான வார்த்தையை சொல்லுகிறார். அவனோட நான் இருப்பேன், அவன் லேட்சியூ, நான் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு அதிகாரங்களை கொடுப்பேன். இந்த பகுதியிலேருந்து நாம் பார்க்க போகும். 16வது 17வது வசனத்தை கவனிப்பீங்களா? அங்கே கர்த்தர் அங்கே சொல்லுகிற, then the 11 disciples went to Galilee to the mountain where Jesus had told them to go. ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு ஆண்டவர் அவங்கள போக சொல்கிற, கலீலியா என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மலைக்கு ஆண்டவர் அவங்கள போக சொல்லும் போது அவர்கள் போகிறார்கள். மலை பகுதியில் ஆண்டவர் போய் பேச போறேன்னு சொல்றார். They come to the mountain. கலீலியால இருக்கக்கூடிய மலை பகுதியில் தேவன் சொல்றார் தன்னுடைய சீஷர்கள் இடத்துல, நீங்க அங்க எல்லாரும் போங்க, நான் உங்களோட நான் பேச போறேன். ஒரு ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். Mountain always speaks about the highest place. Mountain speak about the special calling. பர்வதங்கள் மலைகள் என்று சொல்லும்போது ஒரு விசேஷமான ஒரு அழைப்பை பேசுகிறது. மலைப்பகுதியில் தேவன் கூப்பிடுறார், அவர் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை கூப்பிடுகிறார். Speak about the chosen people. God called Abraham. ஆபிரகாமை கர்த்தர் சொல்றார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேச, நீ மலைக்கு போ பலி கொடுக்கிறதுக்காக. அந்த மலை பகுதியில் போகிறாரு, தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்கிறதுக்காக. கர்த்தர் அந்த இடத்துல பேசுறார். கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாமோட பேசுகிறார். மோசே இடத்துல ஆண்டவர் பேசும்போது மலைக்கு தான் ஆண்டவர் வர சொல்றார். எல்லாத்தின் இடத்திலிருந்து பிரித்து அவர்
தனியாக அந்த பிள்ளைகளோட பேசுவதுக்கு. மவுண்டன் ஸ்பீக் அபவுட் தி ஹையஸ்ட் காலிங். ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை பேசுகிறது பர்வதங்கள். ஆண்டவராக இயேசு மறுரூபமாகும் போது மலைக்கு கொண்டு போகிறார். ஸோ ஐ வாண்ட் யூ கால் பேக். உங்களை ரீகால் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோட பேசுவதுக்கு ஒரு உன்னதமான உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். He take us to the highest place. நம்மளோட பேசுறதுக்காக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்காக உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த அனுபவம் நமக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரணும். சும்மா கூட்டத்தோட இருந்த ஆண்டவர் பேசுகிறவர்கள், கூட்டத்தோட அப்படியே இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம் அதோட முடியாது. பட் காட் பர்சனலாக உங்களோட தனிப்பட்டதில் உங்களோட பேசுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும். இப்போ நான் நம்புகிறேன், நம்மளுடைய ஆராதனை மத்தியில் நாம் போகும்போது ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் போகணும். The highest place so that God can speak to you. அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரணும். அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, 12 சீக்கிர இடத்துல கலிலேயாவுக்கு போங்க. To the mountain where Jesus had told them. 11 disciples went to Galilee, to the mountain where Jesus had told them to go. இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, they are so obedient. ஒரு கீழ்ப்படிதலோட கர்த்தருடைய வார்த்தைக்கு கலிலேயாவுக்குள்ள மலைக்கு போக சொல்றாரு. எந்த மலைன்னு போடலை, அங்கே இருந்த அநேக மலைகளில் ஒரு மலைக்கு போக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்க கூடின இடத்துல தேவன் அங்கே வரார். ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு அவங்களை சந்திக்கிறதுல கடைசி முறை ஆண்டவர் அவங்களை சந்திக்கிறார். அந்த இடத்துல அவங்க கீழ்ப்படிதலோடு அங்கே போகும்போது கர்த்தர் அங்கே வருகிறத பார்க்க. Jesus went to the mountain to pray. இயேசு பர்வதங்கள் மலைப்பகுதியில் போகிறார் ஜெபிக்கிறதுக்காக. ஒரு இன்டிமேட் ரிலேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு மலைப்பகுதியில் நம்மளை கொண்டு போக இருக்கிறார். I want you to experience too. நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும். ஒரு தனிப்பட்ட அனுபவம், தனியாக கர்த்தர் உங்களோட பேசுவதுக்கு, தனியாக உங்களோட தேவன் உறவு கொள்வதுக்கு, தனியாக தேவன் உங்களை அவருடைய பலத்தினால நிரப்புவதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தைகள் சொன்னால் 17வது வசனத்தில், when they saw him they worshiped him. when they saw him they worshiped him. அவரை பணிந்து கொண்டார்கள். அடுத்த இன்னொரு வசனம் அதிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதியை, but some சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு சிலர் அங்கே கூடி அவரை ஆராதிச்சார்கள், பணிந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு சிலர் சந்தேகம் அடைந்தார்கள். கூடும் போது பெரிய கூட்டத்தில் அதில் எத்தனை பேர் உண்மையாக விசுவாசமாக இருப்பாங்க, எத்தனை பேர் சந்தேகம்னா ஆண்டவர் அறிந்திருப்பார். அப்போ நீங்கள் நானும் ஆராதிக்கும் போது அந்த இடத்துல தேவன் அவரை பணிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவங்களோட இடைப்படுகிறார், அவங்களோட பேசுகிற, அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி அங்கே கொடுக்கிறார், ஒரு பணி அவங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறத நம்ம கீழே பகுதியில் நம்ம அடுத்ததில் பார்க்கணும். when they worship him but some are doubted. ஒரு சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அநேகர் அங்கே ஒரு சிலரோ போட்டுக்கிறார், நம்ம அநேகர் அங்கே சந்தேகப்பட்டிருப்பாங்க. யார் இயேசுவை சந்திச்சாங்களோ அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு. அவங்க நம்பிக்கையோட தேவன் ஆராதியவோ உயிர் தெழுந்த சீஷர்கள் ஆண்டவரை சந்திச்சாங்க. I believe they have faith. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னது, இவர் மெய்யாகவே உயிர் தெழுந்த தேவன் இயேசு கிறிஸ்து அவர் மேசியா என்று அறிந்து அவர் பணிந்து கொண்டார்கள். இஸ் காட். ஆனால் ஒரு சிலருக்குள்ள சந்தேகம் உண்டானது. இந்த சந்தேகம் உள்ளவர்களோடையும் ஆண்டவர் பேசுகிறார். நான் நம்புகிறேன் அன்றைக்கு அவர்கள் அந்த சந்தேகத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். அவர்களுடைய சந்தேகத்துக்கு அன்றைக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. இவர் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நான் நம்புகிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம லைஃப்பில் கூட அவரை ஆராதிக்கிறோம், அவரை பணிந்து கொள்வோம். ஆனால் எங்கேயோ ஒரு கடுகளவான ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எப்பொழுது இருந்து நம்மளோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடும், நம்மளுடைய பயணத்தை தடை செய்யக்கூடும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளால் நாம் அந்த கடுகளவான அவன் நம்பிக்கையை நம்ம ரிமூவ் பண்ண கற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவன் நம்மளோட பேசுவதற்கு கிருபையாக இருப்பான்.
ஆமென். ஒரு 3 விஷயத்தை உங்களோட சீக்கிரமாய் நாம். ஒன்றாவது, தி அத்தாரிட்டி ஆஃப் த ரீசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அதிகாரம், உயிர்த்தெழுந்த தேவனுடைய அதிகாரம். தி அத்தாரிட்டி ஆஃப் த ரீசன் கிரைஸ்ட். 18வது வசனத்தை பார்த்தீங்க சொன்னா, then Jesus came to them and said, கிறிஸ்துவானவர் அவர்களிடத்துல வந்து எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. வாசிமா. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and earth has been given to me. Wow. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்றார். ஏன்னா அடுத்த மிஷன் அவர்கள் தொடர்ந்து போக வேண்டும். அடுத்த பணியை அவங்க கண்டினியூ பண்ணணும். இயேசு இதோட ஹெவனுக்கு போறார். ஆனால் அவங்களோட பேசியிருக்கிறார். நான் போவேன், ஆனால் என்னோட தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் இங்கே இல்லாட்டாலும் ஆவியானுடைய பிரசன்ஸ் அங்கிருந்து கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். பாடு சொல்கிறார் அவங்க இடத்துல. ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்விசிபிளான விஷயத்தை நம்மளால பிலீவ் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு சத்தம் வந்து பேசுதுன்னா நம்மளால நம்ப முடியாது. என்ன சத்தம் இது, எங்கேருந்து வருது, என்ன விளங்க முடியாது. ஒரு ஆவி ரூபத்தில் ஏதாவது வந்து பேசுனா நம்மளால நம்ப முடியாது. ஸோ God need to come visible. ஆண்டவர் அவரை காட்சி அளித்து, அவரை பார்க்க வேண்டிய, அவரை காட்சி அளித்து தன்னை வெளிப்படுத்தி இதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. அது வாஸ் people won't believe, நம்ப மாட்டார்கள். அப்போ அந்த 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 சம்பவம், அந்த நடந்த அந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு நம்மக்கிட்ட கூட அப்படிதான் சில விஷயங்கள் நம்ம பிறர் சொல்லும் போதோ ஜெபிக்கும் போதோ பாருங்க, ஜெபம் வந்து ஒரு வல்லமையான ஒரு கருவியாக தேவன் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை பேர் அந்த ப்ரேயரை நிஜமாவே நம்மளால நம்ப முடியும்? நான் ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் எனக்கு கிரியை செய்வான் எத்தனை பேர் உறுதியா 150% நம்மளால நம்ப முடியும்? எப்பவுமே ஒரு கொஸ்டின் தான். ஜெபித்துன்னு அடுத்த 1 hour கழிச்சு ஒரு சந்தேகம் வரும். ஜெபித்துன்னு மறுபடியும் 3வது முறை போய் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபித்து ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபித்து ஒப்பு கொடுத்து அடுத்த 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட புலம்ப ஆரம்பிப்போம். ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நம்மளோட ஜெபத்தை அவர் கேட்கலன்ற ஒரு சந்தேகம் வருது தானே? இல்லை தொடர்ந்து நம்ம ஜெபித்தா தான் அடி மேல் அடி, அப்பதான் கர்த்தர் கேட்பார் அப்படின்னு ஒன்று எண்ணம் நம்மளுக்கு வருது இல்லை? இப்போ இந்த சீஷன் இடத்துல ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுக்க அவர் சொல்றாரு, எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா அதிகாரம், சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவங்க ஆல் தி அத்தாரிட்டி, எல்லா அதிகாரமும் இந்த உயிர் தெழுந்த இயேசு நாமத்தில். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு 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 டிக்ளரேஷன் ஆஃப் த சுப்ரீம் அத்தாரிட்டியை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு உன்னதமான அதிகாரம், இயேசு சொன்னா அது நடக்கும் என்ற உன்னதமான ஒரு மகிமையான ஒரு அதிகாரம் நமக்கு கர்த்தர் இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். நாட் பார்ஷியல் அத்தாரிட்டி, ஒரு பகுதியான கொஞ்சமான ஒரு அதிகாரம் இல்லை. ஆல் அத்தாரிட்டி, எல்லா அதிகாரமும். ஆமென் சொல்லுமா? நம்ம ஆண்டவருக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அத்தாரிட்டி ஓவர் லைஃப் அண்ட் டெத். அதிகாரம் என்ன? ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உள்ள அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ கட்டளையிட்ட அது ஆகும். அதான் யாக்கோபு சொல்ற, நாவுல ஜீவனும் மரணமும் அடங்கி இருக்கிறதா. அவர் கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் இன்னைக்கு அவர் விசுவாசிக்கிற யாவனும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் எதெல்லாம் பூமியில கட்டுறீங்களோ அதே கட்டப்படும், எதை பூமியில அவுக்கிறமோ அது பரலோகத்துல அதிகாரங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பணும் அதை. இன்னைக்கு அந்த அதிகாரத்துக்கு ஒரு அவநம்பிக்கையான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பயம். the spirit of fear. அநேக வேளையில் இந்த பயம் தான் நம்மளுடைய அதிகாரத்தை என்னது அப்படியே அவுத்து போடுறது. இந்த பயம் தான்
நம்மளுடைய அதிகாரத்தை செயல்படாம ஆக்கிறது. Their fear is the one makes all the authority paralyzed in your life. அதிகாரத்தோட ஜெபம் பண்றோம், அதிகாரத்தோட முன் சென்று போய்கிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். You need to understand this. அந்த ஒரு டொமைன் பவர் நம்ம ஆண்டவர் மேல இருக்கிறத நம்பணும். அதைத்தான் தேவன் அவர் இடத்துல தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஏங்க அவர் அறையில போய் அவங்களை சந்திச்சார் இல்லையா, சீஷரை மரியாதை போய் சந்திச்சாரு. எமாவுஸ் பட்டணத்துல நடந்து போகும்போது மறுபடியும் இவங்களை சீஷர்களை வர சொல்றாரு கலீலியாக்கு. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை விசுவாசிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிற, நான் உனக்கு கொடுப்பேன், நீ போகணும்ன்ற ஒரு வேலையை, ஒரு பணியை, ஒரு ஊழியத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவங்களை கடைசியாய் சந்திக்கிறார். அப்ப சர்ச் சபையானது இன்னைக்கு தேவன் அழைத்த இந்த அழைப்பை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. The authority over the life and death, the nature, இயற்கைக்கு அதிகாரம். Wow, so powerful. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. தேசத்தின் மேல அதிகாரங்கள், பாவத்தின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம், எல்லா அதிகாரங்க அப்படின்றது எல்லாம் இந்த உலகத்தில் எதெல்லாம் உன்னை பயமுடுத்ததோ, எதெல்லாம் உனக்கு எதிராய் வருகிறதோ அது மேலெல்லாம் நீ அதிகாரம் கொள்வது. ஆமென். இப்படிப்பட்ட பயங்கள் உங்களை பயமுடுத்தி கொண்டு அதிகாரம் செயல்படாமாக்கிறதா விசுவாசமாயிருங்க. ஆமென். இம்ப்ளிகேஷன் ஃபார் அஸ், ஒரு செயல்முறைப்படுத்துவதற்கு இன்னைக்கு ஆண்டவர் அதை சொல்றாருன்னா, all authority in heaven and on earth has been given to me. அதை நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை செயல்முறைப்படுத்துறோம். we go not in our own power. ஒரு வீட்டுக்கு பிரேயர் பண்ண போனா நம்ம சொந்த வல்லமையில போல கிறிஸ்துவுடைய நாமத்தை சுமந்து இயேசுடைய அதிகாரத்தோட நம்ம போறோம். ஆமென். நீங்க குறிப்பா இந்த வீடு சந்திப்பு ஊழியம் செய்யற பிள்ளைகள், நீங்கள் உங்கள் ஊழியத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் எத்தனை போராட்டத்தை மீறி, எத்தனை அந்தகர இருளுடைய சக்திகளோட நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் போறீங்க நீங்கள் அறிந்திருக்கணும். ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற கட்டுகள், ஏன்னா உங்கள் கூட வர்றது இயேசு உங்களோட வராரு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீ போகும்போதே உன்னுடைய அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கும். பிலீவ் மீ, அங்கே இருக்கிற கூடிய எல்லா சாபம் கட்டுங்கள் உடைய ஆரம்பிக்கும், துரத்தனங்கள் ஓட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இருந்து நடத்துகிறார். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் அதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் போகும்போது அந்த அதிசயத்தை பார்ப்பீங்க. All authority has been given. Amen. So trust is authority when facing oppositions, persecutions of fear. Amen. நம்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தை, தன்னுடைய என்னது அப்பியரன்ஸ், தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய தோற்றத்தை காட்டி, சரீரத்தோடைய தோற்றத்தை காட்டி அவங்க இடத்துல வெளிப்படுத்தி அவர் சொல்றார், எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிட்டார். விசுவாசிப்போமா? விசுவாசிக்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஆமே சொல்லுங்க. எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த 19வது வசனத்துக்குள்ள வாங்க. The call to make disciples of all nations. ஒரு அழைப்பு, தேசத்துக்கு சீஷர்களாக ஆக்கும்படியான ஒரு அழைப்பு. உங்களை என்னை கர்த்தர் சொல்கிறார், you are called to be disciples. நீங்களும் நானும் சீஷத்துவத்தின் அழைப்புக்குள்ள இருக்கிறோம். நீங்கள் நானும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், நீ என்னுடைய சீஷரப்பா, நீ என்னுடைய ஊழியக்காரரப்பா, நீ என்னுடைய வேலையாட்கள், என்னுடைய வைன்யார்ட்ல நீ ஒரு வேலையாட்கள், என்னுடைய தோட்டத்தில் நான் உன்னை வைத்து இருக்கிறேன். யூ ஆர் இன் த வைன்யார்ட். நீங்களும் நானும் கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். ஒரு சூப்பரான ஒரு கால் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் கூடி ஆராதிக்கிறதுக்கு மட்டும் அந்த அழைப்பு மட்டும் இல்லை, பிரதான தேவனை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை,
நாட் ஜஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த வர்ஷிப், ஆராதனை, பாடல்கள், துதியும், அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் போய் அநேகரை சீஷராக்கிற ஒரு அழைப்பு, நீங்கள் போய் அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிற ஒரு அழைப்பு. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையானது. அதை தான் இன்னைக்கு பிசாசான அந்த வாசலை தான் மூடுவதுக்கு இருக்கிறான். நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தோட, ஒரு கிறிஸ்துவ என்வாயர்மெண்ட், கிறிஸ்துவோடைய அந்த ஒரு தோட்டத்திலேக்குள்ளேயே இருந்து நம்ம வெளியாக முடியாமல் பிசாசான நம்ம என்ன செய்யறான்? ஒரு தடையை போட்டு வைக்கிறான், ஒரு எல்லையை போட்டு வச்சுட்டான். நோ, அன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்துருக்கிற அழைப்பு, நீ தேசத்தை மாற்றணும், சீஷர்கள் ஆக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இந்த இடத்துல எத்தனையோ பேர் ஊழியர்கள் கர்த்தர் எழுப்ப போகிறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார், பல தேசங்களுக்கு உங்களை கொண்டு போவார். நம்ப மாட்டீங்க. அதே டிஜிஎஸ் நீரகாரம் வந்து சொல்லியிருந்தாரா நம்பியிருப்போம். அதே ஒரு ப்ராஃபட்னு ஒரு கால் பண்ணிட்டு வந்து ஒரு டைட்டிலோட வந்து ஹல்லேலூயா உன்னை கர்த்தர் தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னா ஆமென் ஹல்லேலூயா நம்பியிருப்போம். பாஸ்டர் ஜோசுவா தானே உங்களை கர்த்தர் பல தேசங்கள் கொண்டு போவார். அது நடக்கும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமை பாரு. ஐ டெல் யூ திஸ், சும்மா இல்லை, அநேகருக்கு இயேசுடைய சுமந்துட்டு நீங்கள் கிறிஸ்துவோடைய அன்பை சுமந்து போவீங்க. ஆண்டவருக்கு என்ன சொல்கிறார்? கோ therefore make disciples of all nations. 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், go therefore and make disciples of all nations. The command is make disciples. எல்லா அதிகாரங்களும் தேவன் நமக்கு கொடுத்தார். அதிகாரங்களை என்னத்துக்கு கொடுத்தாருன்னா, பூட்டி அறையில் பூட்டி வைக்கிறதுக்கு இல்லை, யூஸ் பண்ணுறதுக்காக. என்னத்துக்காகனா, டு மேக் டிசைபிள்ஸ், சீஷர்களை உருவாக்க, சீஷர்களை எழுப்ப. இந்த பட்டணத்தில் அநேகரை நீங்கள் சீஷர்களை எழுப்பணும். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஆட்களும் தற்செயலாக நீங்கள் சந்திக்கிறது இல்லை. யூ மீட் தேம் ஃபார் அ பர்பஸ். நீங்கள் சந்திக்கும் போது அவங்கள ஒரு நோக்கத்தோடு சந்திக்கிறீங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவோடைய அன்பை சொல்றதுக்காக சந்திக்கிறீங்க. மேக் டிசைபிள்ஸ். அது வந்து ஒரு கட்டளையாய் வருகிறது. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கட்டளையாய் அங்கே சொல்கிறார் அவங்க இடத்துல. நான் நம்புகிறேன் இன்றைக்கு அது ஒரு ஸ்பெஷல் கால். நாட் ஜஸ்ட் கன்வெர்ட் மெம்பர்ஸ் ஓ அட்டெண்டர்ஸ். சும்மா மற்றவங்கள மதம் மாத்துறதோ, மற்றவங்களை என்னது மெம்பர்ஸ் ஆக்கிறதோ இதுக்காக இல்லை. இயேசுடைய அன்பை சொல்லி அவங்களை கர்த்தருடைய சீஷர்கள் ஆக்கிறது. டிசைபிள்ஸ், ஆண்டவருடைய சாயலை சுமக்க, இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடைய சாயலை சுமக்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளா ஆக்கக்கூடியவர். ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அந்த அதிகாரத்தின் வல்லமையை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்கணும். நம் பட்டணத்தில் இருக்கிற அநேகரை சீஷர் ஆக்கணும். அது நடக்கும். கர்த்தர் பயன்படுத்துவார். விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த அழைப்புக்காக நன்றி அப்பா, இந்த அழைப்பு நான் நிறைவேற்றணும்னு சொல்லி ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், என்னை பயன்படுத்துவார், நம்மளை பயன்படுத்துவார் தேவன். Come on. The scope is all nations. ஒரு எழுது மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தில் எத்தனோ தேசத்திலிருந்து வேலையாட்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க. நேஷன்ஸ், என்னது தேசங்கள். பங்களாதேஷ் பீப்புள் இருக்கிறாங்க, நேபாள் பீப்புள் இருக்கிறாங்க, இந்தோனேஷியன் இருக்கிறாங்க, சைனாலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, கோரியாலேருந்து வந்து இருக்கிறாங்க, பல தேசங்கள்லேருந்து வந்து இருக்கிறவங்க. அவங்கள சந்திப்பீங்க. அவங்க இடத்துல ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்காக கர்த்தர் அவங்களை அழைச்சிருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டுனா அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய நேரம் வரும். இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற இந்தியர்களுக்கு எத்தனோ பேர் சுவிசேஷம் சொல்றாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். Baptize them and teach them. அடுத்ததை சொல்றாரு, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உபதேசம் நீங்கள் பண்ண வேண்டும். வாசிமா அந்த 19வது வசனத்தை.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். அப்ப நீங்க ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஸ்பெஷலான ஒரு கால், அவங்கள என்னது சீஷத்துவத்தில் கர்த்தர் நடத்த சொல்லி நம்ம கற்றுக்கணும். அவங்களுக்கு உபதேசம் செய்யணுமா? அப்போ இன்னைக்கு சத்தியத்தை நம்ம நல்லா விளங்கி இருக்கணும், கிறிஸ்துவை பற்றி நல்லா அறிந்து இருக்கணும். அப்பொழுது தான் நம்ம அநேகருக்கு நம்ம இந்த சத்தியத்தை நம் சொல்ல முடியும், போதிக்க முடியும். பை தி வே, நம்மளுடைய சர்ச்லேருந்து 3 பேர் இப்போ பைபிள் ஸ்கூலில் பார்ட் டைமில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமேன். 1வது சிஸ்டர் ரெபேக்கா, 2வது பிஷன், 3வது சிஸ்டர் கலைவாணி. 3 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஜூம் கிளாஸஸ் தான். அப்படி நீங்கள் ஆர்வம் தான், நீங்களும் அதை படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த செமஸ்டரில் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். ஒரு பாடமாக படிக்கும் போது அநேக விஷயங்கள், இந்த ஊழியத்துடைய காரியங்களை நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். வேதத்துக்கு ஒரு சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் ஆகும். ஆமென். அப்போ நீங்கள் தேவன் நம்மளை அழைத்தது ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி நம்ம அநேகர் அழைத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள என்னது இந்த உபதேசத்தை போதித்து அவங்களை நடத்துவதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் தேவன் கொடுத்தது சும்மா அற்புத அடையாளம் செய்து மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை வாழ்க்கையில் பேப்டைஸ் பண்ண, அவனை ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு இந்த உபதேசத்தை போதிக்க. ஏன்னா இந்த டீச்சிங், இந்த உபதேசத்தை போதிக்கும் போது அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய மனக்கண்களை பிசாசான குருடா வைத்திருக்கிறான். அப்போ நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை சுமந்து போய் சொல்லும் போது அங்கே தடைகள், பிரச்சனை ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இதுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். நீ பேசும்போது அங்கே விசுவாசம் வெளிப்படும், நீ பேசும்போது அங்கே அற்புத அடையாளம் நடக்கும். கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அங்கே என்னது சுகமாக்குறார், விடுதலை தருகிறார். இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், நாம் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் அநேகருக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு, உபதேசம் பண்ணுவதுக்கு அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக the promise of his presence. அவர் நம் கூடயே இருக்கிற அவருடைய பிரசன்னத்தின் வாக்குறுதியை கொடுக்கிறார். the promise of his presence. 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, teaching them to obey everything I've commanded you, and surely I am with you always to the very end of the age. Behold, I am with you always to the end of the age. படிங்கமா அதை 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களோட கூடனே இருக்கிறேன் என்றார். உலகம் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் I am always with you. ஒரு நிச்சயத்தை, அவருடைய பிரசன்ஸை அவர் சொல்றார். நான் உங்க கூடயே தான் நான் இருப்பேன். அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயங்கள், அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, ஒரு சந்தேகம், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்கிறார். மை பிரசன்ஸ், நான் உன் கூட இருப்பேன். நீ போகும்போது வரும்போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஸ்கூலுக்கு போறியா, நான் உன் கூட வருவேன்பா. நீ ஊழியத்துக்கு போறியா, நான் உன் கூட வருவேன். நீ பயணிக்கிறியா, நான் உன் கூட வருவேன். அப்போ நீங்களும் நானும் ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகிறது. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்கிறார், நம்ம கூட அவர் இருக்கிறார். இஸ் பிரசன்ஸ், a personal presence. ஒரு தனிப்பட்ட ஒரு பிரசனம் நம்ம கூட இருக்கிறது. அவர் ஒரு பிரசனமாகிற ஒரு பிரசனம். நான் கூடயே பிரசனமாக இருக்கிறேன். I'm present with you. Jesus doesn't just send us, he goes with us. அவர் நம்மளை அனுப்பிட்டு இருக்கிறவர் இல்லை, அவர் நம்ம கூடயே வர்றாரா. அல்லேலூயா. he goes with us. நம்ம கூடயே அவர் வரவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய பயணத்தில் பல சூழ்நிலைகளையே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனால்
சில பிரச்சனைகள் சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நாம் சோர்ந்து போகிறோம். அந்த சோர்வுகள் நம்மளை பலவீனமாக்குறது. நம்ம சில சூழ்நிலைகளை கடந்து போது அந்த 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 பாரத்தை சுமக்க முடியாத சில சூழ்நிலைகள் உண்டாகும். கர்த்தர் சொல்றேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன், உன் கூடயே தான் நான் வரேன், பயப்படாத, சோர்ந்து போகாத, I'm always goes with you, நான் உன் கூட எப்பொழுது நான் இருக்கிறேன். அப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் நம்ம கூட வரதை நமக்கு இன்னைக்கு உறுதிப்படுத்துகிறார். கடைசி வார்த்தையை அந்த சீஷர்களோடத்துல அங்கே கூடினவர்கள்ட்ட சொல்லும் போது அவனு சொல்ல, நான் எப்பொழுதும் உங்கள் கூட வருவேன், இந்த பூமியில் உன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் உன் கூடையே நான் இருப்பேன் கர்த்தர் சொன்னார். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பயங்கரமான ஒரு வார்த்தை ஆண்டு சொல்றேன். நம்ம கூடையே அவர் வரார். அதை நீங்கள் நல்லா விசுவாசிக்கணும். சபை மக்கள் தேவனை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அது this is the presence of the resurrected Christ. அதுதான் உயிர் தந்த தேவனுடைய பிரசன்ஸ். ஆமென். அந்த பிரசன்னமானது நம்மளை வழி நடத்தும் போது எல்லா காரியங்களும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மளை வழி நடத்தி போகிறது. தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வதற்காக நம்ம முன் செல்லும் போது கர்த்தர் நம்ம கூட வந்து அதில் நம்மளை வழி நடத்தி முன் செல்ல போகிறார். இப்போ சபையில் கர்த்தர் நம்மளை வைத்தது ஒரு நோக்கத்துக்காக. அந்த நோக்கமானது ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக எழும்புவதற்காக. அப்போ இந்த பயணத்தில் நீங்கள் போகும்போது கர்த்தர் நம்ம கூடயே அவர் வருகிறார். ஆல்வேஸ் ஹி வித் அஸ். அப்போ நான் நிரந்தரமான ஒரு ப்ரெசன்ஸ் ஆண்டவர் சொல்கிறார். கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ், நிரந்தரமான. கொஞ்ச நேரம் இருப்பேன், கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால தான் கர்த்தர் அவரோட தேற்ற வாழனை நம்ம கூடையே இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. உன் கூடையே இருக்கும் அந்த தேற்றவாளன், சத்திய ஆவியானவர், பெந்தகோஸ் நாளில் இறங்கின ஆவியானவர். ஆமென். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். யூ நெவர் alone in your witnesses. நீங்களும் நானும் ஊழியத்துக்கு போகும்போது, சாட்சி கொடுக்கும்போது, நம்ம வாழும்போது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது ஆண்டவர் அவங்கள கூடயே இருக்கிறேன்னு சொன்ன அவங்களால நம்ப முடியல. அதை நான் உன் கூட வருவேன்னு சொன்ன அதை நம்ப முடியல. ஏன்னா அதுக்காகவே ஆண்டவர் என்னது, அக்கினி தூண்களை வைக்க வேண்டியது, அதனாலே மேகஸ்தம்பத்தை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. அப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் அதை அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அதெல்லாம் அவங்க மூவ் பண்ணும்போது அது மூவ் பண்ணுது, அவங்க போகும்போது அதுவும் போகிறது, அவங்க கேம்ப் போடும் போது அந்த இடத்துல நின்றுறது, அந்த மேகம் அங்கே நிற்கிறது. இருளாகும் போது ஒரு அக்னி ஸ்தம்பம் வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதை பார்க்கும் போது அவங்களுக்கு when they look at that they know, ஓ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு அடையாளத்தை நீங்களும் நான் தேடலாம். அப்படியாப்பட்ட ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு விஷயத்தை நீங்கள் தேடலாம். அதை நான் பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன். தோமாவை போல தோமாக்கிட்ட வந்து சீஷர்லாம் சொல்கிறாங்க, ஏய் மெஸ்ஸியாவை நாங்கள் பார்த்தோம், இயேசு உயிரோட வந்தார், நாங்கள் பார்த்தோன்னே. ஈஸியா போயப்பா, நான் நம்ப மாட்டேன், ஐ won't believe என்றார். நானே அவரோட கையை பார்க்கணும். அவங்க கை காட்டுறாரு, விழாவை காட்டினாரு, அவங்க நம்பிட்டாங்க. தி ஓவர்ஜாய் போட்டிருக்கு வசனத்தில், யோவான் 20 நீங்கள் பார்க்க. ஆனால் தோமா கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, அவர் நம்ப மாட்டுறாரு. இல்லை இல்லை, நானே அதை பார்க்கணும், நான் கையை வச்சு பார்க்கணும் அப்படின்றார். அப்போ இன்னைக்கு எப்பொழுதுமே நம்மளோட லைஃப்பில் என்னது, அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த பிரசனம் நம்மளை வழி நடத்துது. ஆனால் அந்த இடத்துல என்னது, நம்மளால் நம்ப முடியலை. இருக்கலாம், இருக்காரா இல்லையா, இந்த அறைக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஆண்டவர் அவங்கள்ட்ட காட்டுறாரு, ஐடென்டிஃபை பண்ணுறாரு, ப்ரூஃப் டு தட். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஒரு விஷயத்தை சொன்ன, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கு. நீங்கள் விசுவாசிக்கணும், அதை உங்களுடைய ஆவியின் கண்களில் நீங்கள் பார்க்கணும், அதை உங்களுடைய ஆவி அதை ஃபீல் பண்ணணும், உணரணும். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் கர்த்தர் சொல்றேன். அங்கே ஐ எம் தேர் ஃபார் யூ மேன். அந்த நல்ல மேய்ப்பர் என்னது, நம்ம கூட இருந்து நடத்துகிறார். அவருடைய பிரசன்ஸ் எப்பொழுது நம்மளை நடத்துகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு 3 விஷயத்தை உங்களுடைய சிந்தையில் நான் வைத்தேன். ஒன்றாவது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அதிகாரம். இரண்டாவது, the call to make disciples of all nations. ஒரு அழைப்பு, அநேகரை சீஷத்துவத்தில் நடத்தும்படியான ஒரு அழைப்பு. மூன்றாவது, அவருடைய பிரசன்னத்தின் வாக்குறுதி, the promise of his presence. நான் உன் கூடயே இருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை, ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் பண்ணுறார். surely I am with you always to the very end of the age. உலகம் முடியும் பரியந்தமும் சதா காலமும் நான் உன்னோட இருப்பேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்திருந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வரலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு பணியை வைத்திருக்கிறார். ஒரு பணியை செய்து முடிக்கிறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். I always encourage the church. நான் எப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம், வார்த்தைகள், கர்த்தர் நம்மளை அவருடைய பணியை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு ரொம்ப விசேஷமானது. எந்த இடத்துலலாம் உங்களை கர்த்தர் கொண்டு போகிறார் வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு சித்தத்தை செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய கிருபையை, தேவனோட தயவை, அவருடைய மனதுருக்கத்தை ஷேர் பண்ணுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை கேட்டேன், என்னை பயன்படுத்துங்கப்பா. இருள் அதிகாரத்திலிருந்து என்ன உங்களுடைய ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தீங்க. இருளில் வாழ்ந்த என்ன உங்களோட ஒளிக்கு கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு என் மூலியமாக அநேகரை இருளில் உள்ளவங்களை நான் ஒளிக்கு கொண்டு வரணும், என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பர்சனல் ப்ரேயராகவே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் என்னை அழைச்சிங்கப்பா, நீங்கள் என்னை அழைச்சிங்க ஆண்டவரே. ஒன்றுக்கும் தகுதியில்லாத இருந்த என்னை அழைச்சிங்க, பாவியா இருந்த என்னை அழைச்சிங்க, அவிசுவாசமா இருந்த என்னை அழைச்சிங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய தோட்டத்தில் வைத்து என்னை பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லி அப்படியே ஒரு தனிப்பட்ட முறையில் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உங்களுடைய வேலைக்காக. மத்தேயு 9வது அதிகாரத்தில் 37 சொல்லுது, அறுவடை மிகுதியாயிருக்கிறது, ஆட்களோ குறைவாயிருக்கிறாங்களா. அறுவடை ரெடியா இருக்குது, இது அறுவடையின் காலம். ஆட்கள் குறைவா இருக்கிறாங்களா? நீங்களும் நானும் போகல, நான் யாரு போவா, நான் யாரை அனுப்புவேன் என்று ஏசாயா கர்த்தர் பேசுறார். Whom I will send. தேவன் 11 சீஷரிடத்தில் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் உயிர் தெழுந்த தேவன், சகலம் அதிகாரம் உள்ள தேவன் நான். அநேகருக்கு சீஷராக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறேன், அந்த அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நாளில் ஒரு நிமிஷம், ஆண்டவரே அப்பா என்னை பயன்படுத்துங்க, உங்களுடைய தோட்டத்தில் வைத்து என்னை பயன்படுத்துங்க. என் மூலியமா அநேக ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படணும், அநேகருக்கு நான் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். நீங்க கொடுத்த அதிகாரங்களுக்காக நன்றி, உங்க வல்லமைக்காக நன்றி, உங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நன்றி. என்னை பயன்படுத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் நம்புறேன், நம்ம எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய வேலைக்காக.
இந்த வாரம் நீங்கள் இந்த ஆராதனை முடிந்து போய் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இடத்துல ஆண்டவர் கொடுத்து சொல்வதுக்கு இன்னைக்கு ஜெபிங்க. எஸ் லார்ட், எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, நான் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இடத்துல உங்களை பற்றி நான் சொல்லணும். அந்த ஆட்களை ஏற்படுத்தி கொடுங்க. அந்த ஊழியத்தை செய்ய என்னை தகுதிப்படுத்துங்க. அதிகாரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அவங்க இடத்துல நான் சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்க கிருபை கொடுங்க அப்பா என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவரே. ஓ தேங்க்யூ. எங்களை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையில் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் சுமந்து இருக்கிறோம். உங்கள் வல்லமையை நாங்கள் சுமந்து இருக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை இந்த மாலை வேளையில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கர்த்தர் நீங்க கொடுத்த இந்த அதிகாரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் செயல்படுவதாக. இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துங்க. அநேகருக்கு இயேசுடைய அன்பை சொல்ல பயன்படுத்துங்கப்பா. அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் நீங்கட்டும், வெட்கப்படுகிற காரியங்கள் சூழ்நிலைகள் நீங்கட்டும். கர்த்தர் தைரியத்தை கொடுங்க, உம்முடைய பலனை கொடுங்க. உங்க சுவிசேஷத்தை சுமக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.